வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா கூகுள் மீட் எப்படி ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வைக்கிறது. நான் இப்போ சொல்றது ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர்ல யார் யூஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டர் கிடையாது டெஸ்க்டாப்ல யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். மேக்ஸிமம் இது வந்து ஃபோன்ல யூஸ் பண்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லப்படுற மெத்தட் வச்சு நீங்க வந்து கூகுள் மீட்டுக்கு மட்டும் தான் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாதுங்க. உங்ககிட்ட நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்க்கு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி உங்களோட முன்னாடி டெஸ்க்டாப்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற மெத்தட் வச்சு நீங்க எந்த வெப்சைட் வேணா ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கூகுள் மீட் அந்த மாதிரி உள்ள வெப்சைட்ஸ் வந்து ஒரு ஆப்பை வந்து உங்களோட சிஸ்டம்ல டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பேஸ்லாம் எடுக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப கம்மியாக கேபி கணக்கில் சம்திங் தான் எடுக்கும். உங்க ஃபோன்ல வந்து இன்பில்டா ஒரே ஒரு ப்ரௌசர் கொடுத்துருப்பாங்க. நீங்க இது இந்த ஷார்ட்கட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இன்பில்டா இருக்கக்கூடிய அந்த ப்ரௌசருக்குள்ள வந்து உள்ள போயிட்டு நார்மலா எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க குரோம் ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா இன்டர்ஃபேஸும். வேற எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்க வந்து குரோம்ல சர்ச் பண்ணி கூகுள் மீட் www.googlemeet.com அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பண்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா டக்கு ஒரு ஸ்பீடா பண்ணிடலாம்ல. இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கூகுள் மீட்டுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே தான். எல்லா வெப்சைட்ஸ் கூட நீங்க வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, உங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீக்லி 5 வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் மீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது கூகுள் மீட் வந்து உங்களோட லேப்டாப்ல இல்லை டெஸ்க்டாப்ல வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து www.googlemeet.com சொல்லி போட்டாலும் பரவாயில்ல. அப்படி இல்லையா கூகுள் மீட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கூகுள் மீட் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல. அப்படி இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கூட கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். ஓகே, எப்படி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். என்னால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல லேப்டாப்பில். ஒரு ஆப் வச்சுருந்தா அந்த ஆப்பை அடிக்கடி கடுப்பேற்றிட்டே இருந்துச்சு. அதனால் நான் அந்த ஆப் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே டாப்பில் இங்கே நான் அந்த ஸ்பாட் எடுத்துருவேன். இங்கே ஒரு 3 டாட்ஸ் இருக்குது. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மோர் டூல்ஸ் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு நிறைய ஆப்ஷன் வரும். அந்த நிறைய ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னா பேஜ், சேவஸ் பேஜ், அதுக்கப்புறம் வந்து கிரியேட் ஷார்ட்கட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டுமே போதும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து என்ன பேரோட இருக்கலாம், மீட்னு வச்சுக்கிறீங்களா இல்லை கூகுள் மீட்னு வச்சுக்கிறீங்களான்னு கேட்கும். நான் ஜஸ்ட் மீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ஆஸ் விண்டோ அப்படின்னு கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் ஆகிடும். ஓகேவா, வெயிட் பண்ணி உங்களுக்கு வெளில வந்து காமிக்கிறேன். இதான் உங்களோட லேப்டாப்போட இன்டர்ஃபேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கும் மீட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஷார்ட்கட் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த கூகுள் மீட் ஆப்பாகவும் சேவ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதான் இங்கே கீழே வந்து சர்ச்சில் போய் என்ன கொடுத்துடலாம், கூகுள் மீட்னு கொடுத்துருவோமா. ஓகே, கூகுள் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் தான் போட்டேன். கூகுள் கூட ஃபுல்லாக போடல, ஜிஆர் சம்திங்கா ஜிஓஓஜி வரைக்கும் தான் நான் சொல்லி போட்டிருந்தேன். அப்படி இருந்து இந்த மீட் கரெக்டாக வந்துருச்சு. இந்த மீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எந்த விதமான வெப்சைட்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணாது, டக்குன்னு உள்ளே போயிடும். லோட் ஆகிட்டு இருக்கு. வந்துருச்சு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து க்ரோம் ப்ரௌசர் எந்த விதமான ப்ரௌசரும் இல்லை, டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் நினச்சின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பற்றி நினைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து மறக்காம கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கடுத்தது வந்து நான் இந்த வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் வச்சு திட்டி கிழிச்சிட்டீங்க. ஏன்னா ஸ்லோவாக தான் பேசி தலையிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய பேர் வந்து கடுப்பாக கேட்டீங்க. 2-3 கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நானும் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, நான் இனிமேல் வந்து ஸ்லோவாக பேச பார்க்குறேன். ஏன்னா அப்படி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பேசணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நிறைய பேர் வந்து மொக்க போட்டக்கூடாது. நம்ம சொல்ல ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் டக்குன்னு சொல்லி முடிக்கணும், ரொம்ப வீடியோ லென்த் போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பேசிகிட்டு இருந்தேன். இனிமேல் நான் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடை வந்து குறைச்சிக்கிறேன். ரொம்ப வந்து ஸ்பீடாக ரொம்ப ஸ்லோவாக பேசணும்னா வீடியோ லென்த் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பேசிடுறேன். பட் இந்த லென்த் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கவனிக்காதீங்க. கொஞ்சம் வேணா உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா மேலே கிளிக் பண்ணி 2x ஃபாஸ்ட் போட்டுக்கோங்க. அப்படி ஸ்லோ வேணும்னா வேலைக்கு அதே கிளிக் பண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சி 0.5 வச்சுக்கோங்க, இல்லை 0.75 வச்சுக்கோங்க. சரி, ஓகே. டெக் அப்டேட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து டெக் அப்டேட்னா என்னென்ன தெரிஞ்சிருக்காது. அதாவது டெக் அப்டேட்டுங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக நம்ம சேனல் வந்து எல்லா வீடியோஸ்க்கு லாஸ்ட்டில் வந்து ஒரு டெக் அப்டேட் சொல்லி ஒரு பார்ட் இருக்கும். அதாவது நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் டெக் வேர்ல்டில் நடக்கக்கூடிய விஷயம், அதாவது 3 நியூஸ் வந்து செலக்டிவாக நான் வந்து எடுப்பேன். டெக் வேர்ல்டு எக்கச்சக்கமான நியூஸஸ் வந்து நடக்குது. பட் இருந்தாலும் வந்து எனக்கு இது முக்கியமாக தெரியுதோ அதை வந்து நான் எடுத்து என்னோட வீடியோஸ் லாஸ்ட்டில் வந்து நான் சொல்லுவேன். அதான் டெக் அப்டேட். வாங்க டெக் அப்டேட்குள்ளே போயிடலாம்.
நம்ம பார்க்க ஒரு ஃபர்ஸ்ட் டெக் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் வந்து இப்போ வந்து புதுசாக சர்ச் இன்ஜின் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருக்கு எதிரானு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க சர்ச் இன்ஜினால இப்போ வரைக்கும் வந்து கூகுள் தான் வந்து டாப்ல இருக்காங்க. கூகுள் அடிக்கிறதுக்கு வேற எதுவுமே காம்படிட்டர்ஸே இல்லாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்க ரேஞ்சுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் இல்லை. அதனால அவங்க ஒன் அண்ட் ஒன்லி வந்து ஹைப்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போட்டி போடுறதுக்காகவே வந்து ஆப்பிள் வந்து சர்ச் இன்ஜின் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெவலப்பிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இது வந்து லான்ச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகவும் ஆகலாம், சீக்கிரமாக லான்ச் பண்ணலாம். அது வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை. மேபி இது வந்து எப்போ வேணால் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்குற செகண்ட் டெக் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனி xperia 5 வந்து இப்போ வரக்கூடிய செப்டம்பர் 11 வந்து லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது, சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்தது இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது வந்து ஒரு கேமை பற்றி ஒரு நியூஸ்னே சொல்லலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபால் காய்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. வந்து யூடியூப்ல மேக்ஸிமம் வந்து லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வந்து மேக்ஸிமம் வந்து செம்ம ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது இந்த ஃபால் காய்ஸ்ங்கிற கேம் தான். இந்த கேம் வந்து பிளே ஸ்டேஷனில் வந்து மேக்ஸிமம் டவுன்லோட்ஸ் தான், மோஸ்ட்லி டவுன்லோட் கேமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஸ்ட்ரீமில் வந்து 6 மில்லியனுக்கும் மேலானவங்க வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டவுன்லோட் பண்ணலங்க, பர்ச்சேஸ், அதாவது அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து இந்த ஃபால் கைஸ்ங்கிறது வந்து காசு கொடுத்து பே பண்ணி வாங்கக்கூடிய கேம் தான். உங்களுக்கு இந்த டெக் அப்டேட்ஸ் வந்து பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த டெக் அப்டேட்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்தது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த டெக் அப்டேட் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்னால் எந்தெந்த நியூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து யோசிக்க முடியும். மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டெக் அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே லைக் கொடுத்துங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ரொம்ப தப்பு சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.